நீங்கள் சொன்னீங்க சென்னை வானிலை மையம் ரொம்ப அதிநவீனமானது, முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு. இப்போது அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, சென்னை வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும். ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும், எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்யுன்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? அந்த குற்றச்சாட்டு சரியானது இல்லை. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன், 3 டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டுன்னுவாங்க, எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்டுன்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமாக மழை பெய்யுது, ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்றைக்கி பெய்யுது. இதை இவ்வளோ விவரமாக எடுத்து 12ஆம் தேதி சொல்லிருக்காங்கன்னு நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை, அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அதிக கனமழை பெய்யும், மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அக்யூரேட்டாக எவ்வளோ நேரம் பெய்யும், எவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யுன்ற விவரங்களை அவங்க சொல்கிறதில்ல. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியாது. அதனால் வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ இல்லைங்க, குற்றச்சாட்டு வைக்கலாம், அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும். இப்போ சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க? நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்குறேன். மழையை ஒரு நிமிஷம், நார்மலாக பெய்கிற மழையோட இவ்வளவு அக்யூரேட்டாக பெய்யும் அப்படி சொல்லியிருந்தேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நாங்கள் நடவடிக்கை எடுத்துருப்போம்னு சொல்கிறாங்க. சரி, நார்மலாக பெய்யறத விட ஜாஸ்தியாக பெய்யுன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன? அது கூட அங்கே இல்லைங்களே. ஏங்க, நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்கிறேன், அதே தவிர இன்னொன்று சொல்கிறேன். நார்மலாக மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா? எப்போ போனாங்க அங்கே மந்திரிகள்? எப்போ போனாங்க? நான் இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பலை, இருந்தாலும் நான் கேட்குறேன். நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுலேருந்து அங்கே யாராவது இருந்தாங்களா? இல்லைங்களே. நார்மல் மழை மாதிரி வரும், சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்போ கூட நீங்கள் இருந்திருக்கலாமே. ஸோ குற்றம் சொல்கிறதுக்கு ரொம்ப சுலுவுங்க. ஆனால் நான் சயின்டிஃபிக் விவரத்தோடு கொடுக்குறேன் உங்களுக்கு. இத்தனை பேசுகிறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்கிறேன். 4000 கோடி ரூபாய் செலவழித்து அதில் 92% மொத்தம் செலவழிச்சுட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சென்னையை பற்றி பேசினவர், வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்கிறாரு? 42% தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா? 4000 கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்குற பணத்தை, நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை எங்கே போட்டிங்க? அந்த நம்பர் ஏன் மாறுது? இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியாக இல்லை, எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், 4000 கோடி நம்பரை நீ சரியாக சொல்லையா? 92% சொன்ன ஆள் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றினீங்க அந்த நம்பர் 42ன்னு? இன்ச்சு மழையை நாங்கள் சொல்லேன்னா நீங்கள் 92 42க்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்கள் எங்ககிட்ட பேசினா என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒரே ஒரு நம்பர் 92%க்கும் 42%க்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமாக கேட்குறாங்க, எங்கள் 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியாக வரும்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஏற்பாடு பண்ணிருப்போம் பேசுகிறீங்களா? என்ன அநியாயம்! செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.